எஸ்கே ஆஸ்ட்ரோ ஆன்மீகம் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இப்போ ஜோதிட ஆர்வலர்களுக்கும் ஜோதிட பெருமக்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். எப்பயும் போல உத்திஷ்ட கணபதியை வேண்டிக்கிறேன். தத்துஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறேன். இப்போ ஜாதகம் பொறுத்த வரல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோணம் இருக்கும். இப்போ பேசிக்ஸ் லெவல் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னா ஒரு ஜாதகத்துல 12 கட்டங்கள் இருக்கு. ஒவ்வொரு கட்டங்கள்லையும் 3 நட்சத்திரம் அடைபடுது. அதே போல அதுல தசா புத்தி கணக்கு பண்றோம், கோச்சார பலன் எடுக்கிறோம். இப்ப கோச்சார பலன் அப்படிங்கறத நான் இப்ப பேசுறேன். ஒரு கோச்சாரம் ஒரு கட்டம் மேல, அதாவது ஜனன காலம் மேல டிராவல் பண்ணுது அப்படிங்கிறப்ப அது கிரக இணைவா எடுத்து நம்ம பண்ணும் பொழுது பலன் துல்லியமா வருது அப்படிங்கிறது 100% ஐயம் இல்ல. அதே போல பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிரகத்தோட காரகத்துவத்தையும் பாவத்தையும் இணைச்சு நம்ம பலன் கூறும் பொழுது 100% துல்லியமா வருது அப்படிங்கிறதையும் ஐயம் இல்லை. அதே போல ஒரு ஜாதகம் அப்படிங்கிற எடுக்கிறப்ப ஒரு பெண் ஜாதகத்துல செவ்வாயும் ஒரு ஆண் ஜாதகத்துல சுக்கரனையும் நம்ம எடுக்கிறோம் கலஸ்தர காரகத்துவத்துல. அப்ப இப்ப ஜாதகத்தை பத்தி நம்ம எப்படி பார்க்கணும் அப்படிங்கறத பத்தி பேசிட்டு இருந்தோம். பேசிக் லெவல்ல இருக்கவங்களுக்கு ஒரு டிப் சொல்லணும் அப்படின்னா ஆல்ரெடி கிரக சேர்க்கை. ஹலோ மேடம், வணக்கம் மேடம். வணக்கம் சார். மேடம் டேட் ஆஃப் பர்த் சொல்றீங்களா மேம்? சொல்லுங்க சார். 18/5/1994 மேடம். 1994. ஆமா. டேட் ஆஃப் பர்த் டைம் சொல்லுங்க. 2:57 PM. 2:57 PM. பிளேஸ் ஆஃப் பர்த் சொல்லுங்க. சேலம். சரி, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சார். இப்ப ஜாதகம் கொடுத்திருக்கிறவங்களுக்கு லக்னம் பாத்தீங்கன்னா கன்னி லக்னம், சிம்ம ராசி, மக நட்சத்திரம். சூரிய திசையில சுக்கிர புத்தி போயிட்டு இருக்குங்க சார். உங்களோட கேள்வி 32 வருஷம் 8 மாசம் 5 நாள் ஆகுதுங்க சார். ஆகுதுங்க மேடம். திருமணம் ரொம்ப லேட் ஆயிட்டே போகுது. ஏதாவது ஒரு காரணம் சொல்லி பொண்ணுட்டா ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்காங்க மேடம். நடக்குமா இல்ல எப்படி என்னன்னு கேட்கலாம் மேம். உங்களுக்கு சூரியன்ல இருந்து சுக்கிரன் அடுத்த இதுல இருக்குங்களாங்க சார். பாகைப்படி பாத்தீங்கன்னா கொஞ்சம் விலகி இருக்குங்களா? அந்த பாகை விலகல் அப்படிங்கிறது ஒன்னும் தடை தாமதமான திருமணம் அப்படிங்கறத கொடுத்துருது. அப்படி இல்ல அப்படின்னா லேட் மேரேஜ கொடுத்துருது. லேட் மேரேஜ் இல்ல சீக்கிரமா ஏர்லியா மேரேஜ் பண்றீங்கன்னா அதுல பிரச்சனைகளை கொடுத்துருது. இப்ப உங்களுக்கு சந்திர தசை தாங்க சார் போயிட்டு இருக்கு. ஆமாங்க சார். சூரிய தசை தான் சொல்லிருந்தாங்க. இல்லைங்க சார், சந்திர தசை தான் போயிட்டு இருக்கு. சரிங்க. அது ஜூன் ஹலோ சொல்லுங்க மேம். இப்ப எண்ட் ஆஃப் த பீரியட் வந்துருச்சுங்க சார். சூரிய தசையில சுக்கிர புத்தி போயிட்டு இருக்குங்களா? ஜூன்லயே முடிய போகுது. இப்ப இன்னும் 4 மாசம் இருக்கு. 4 மாசம் முடிச்சு சந்திர திசையில எதிர்பார்க்கலாம். ஆனா விரையாதி லக்னத்துக்கு 12ஆம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் கோச்சாரப்படியும் பார்வைகள் படியும் உங்களுக்கு 2000 ஜூனுக்கு அப்புறமேட்டு, ஜூன் ஜூலைக்கு அப்புறமேட்டு ஒரு வரன் வரும். நீங்க குறை ஏதாச்சும் ஒரு தடை தாமதம் ஏற்பட்ட ஒரு திருமணமா அவங்களுக்கு, அதாவது எதிரில இருக்கவங்களுக்கு இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா சீக்கிரம் விரைவில் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குங்க சார். சரி, இது இப்ப நம்ம எப்படி நம்ம வரன் பார்க்கலாம்? சொந்தத்துல பார்க்கலாமா இல்ல வெளியூர்ல பார்க்கலாமா இல்ல சேலம் டிஸ்ட்ரிக்ட் நம்ம டிஸ்ட்ரிக்ட்லயே பார்க்கலாமா? வெளியில தான் பாத்துட்டு இருக்கோம். ஓகேங்க சார். அது ஏதாவது ஒரு ட்ரிக்ஸ் ஏதாவது சொன்னீங்களா? அதுக்கு தகுந்த உங்களுக்கு 2ல குரு இருக்குங்க சார். 7
ஏழுக்கு அதிபதியா இருக்கிறவர் வந்து 2ல இருக்காரு அப்படிங்கிறப்ப உங்களுக்கு உள்ளூரை விட கொஞ்சம் வெளியூர் அப்படிங்கிறது பிரதானமா நல்லா இருக்கும். அதே போல பாதகாதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது குடும்ப வாழ்க்கையில சின்ன சின்ன சண்டை சச்சரவு இல்லைன்னா தடையான தாமதமான ஒரு திருமணத்தை தான் கொடுக்குது. அதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க. இப்ப 32 இயர் ஆயிடுச்சு. மோஸ்ட் ஆஃப் ஏஜ் பாத்தீங்கன்னா 33 மிடில்ல அப்படிங்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதுதான் நான் சொன்னேன், ஏதாச்சும் ஒரு குறை இருக்கு, இல்ல அவங்களுக்கு எங்கேஜ் ஆகி நின்றுச்சு, திருமணத்துல ஒரு சிறு சிக்கல் இருக்க ஒரு ஜாதகம் இருக்கு அப்படின்னா வச்சுக்கோங்களேன், அவங்கள நீங்க இணைக்கும் பொழுது சீக்கிரமான ஒரு மேரேஜ் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். அது போல உங்களுக்கு அது பரிகாரமாவும் ஆகும். பரிகாரம் அப்படிங்கிறது ஒரு தடை மட்டும்தான். நம்ம கர்மாவா நம்ம கழிச்சுதான் தீக்கணும். அப்படிங்கிறப்ப நீங்க இந்த மாதிரி அக்செப்டன்ஸ்ல போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அது நல்ல பலனை கொடுக்கும் சார். வழிபாடு ஏதாவது இருக்கா? வழிபாடு அப்படிங்க உங்களுக்கு வந்து கலஸ்தரகாரகனா வந்து குருவை வர்றதுனால குருமார்களை வழிபாடு செய்யுங்க. குரு பகவான். ஆமா, குருமார்களை உங்களுக்கு குருமார்கள் இருப்பாங்கல்ல, படிச்ச ஒரு டீச்சரா இருக்கலாம், ஒரு வித்தையை கத்துக்கிறீங்க, அவங்களுக்கு குருவா இருக்கலாம். அவங்களுக்கு போய் ஏதாச்சும் ஒரு நன்கொடை கொடுக்கறது, இல்ல ஒரு தானமா ஏதாவது கொடுக்கறது, அந்த மாதிரி அவங்க கிட்ட பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு வருது, இல்ல ஜீவ சமாதி அந்த மாதிரி இருக்கிறதுல போய் நீங்க வழிபாடு பண்றது, ஏதாச்சும் ஒரு சித்திர குருவா நீங்க ஏத்துக்கிட்டு வழிபாடு பண்றப்ப உங்களுக்கு இது வந்து சீக்கிரமான ஒரு இதுவும் நடக்கும். மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமும் ஃபேமிலி லைஃப்ல ப்ராப்ளம்ஸ் எதுவும் வராம இருக்கும். அதே போல 2ஆம் இடத்துல 7 இருக்கிறதுனால உங்களுக்கு அயல் நபர்களால ஒரு நல்ல பலன் அப்படிங்கறதும் கிடைக்கும். அயல் நபராமா? அதாவது அடுத்தவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லாம வேறவங்க வெளி மாநிலத்துல இருக்கிறவங்க, வேற லாங்குவேஜ் பேசுறவங்க, அவங்களால பிராப்தம் அப்படிங்கிறது இருக்கு. அப்படி எதுவும் இப்போ வரைக்கும் இல்லைங்க மேம். இதுக்கு மேல இருக்குங்க சார். இப்ப சந்திர தேசம் ஸ்டார்டிங்ல தான் அலையன்ஸுக்கான இது இருக்கு. ஆமா சரி, அப்பதான் ஆகுங்க. இன்னும் 6 மாசம் இருக்கு அப்பனா. ஓகே ஆமாங்க சார். சரிங்க. ஹலோ கேக்குதுங்களா? கேக்குதுங்க சார், சொல்லுங்க மேடம். இது மேட்டூர்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க சார். டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 4/6/1993. 4/6/1993. டைம் 9:50 காலை. 9:50 காலை ஏஎம்ங்களா? ஏஎம் மேட்டூர். ஓகே. கடக லக்னம், விருச்சிக ராசி, அனுச நட்சத்திரம். இந்த ஒரு நிமிஷம் சார். கடகலக்னம் சார். கடகலக்னம், விருச்சிக ராசி, அனுஷம் 4ஆம் பாதம். 32 வயசு ஆகுது. 8 மாசம் 2 நாள் ஆகுதுங்க சார். உங்களுக்கு பாத்தீங்கன்னா லக்னத்திலே செவ்வாய் இருக்காரு. உங்களோட கேள்விங்க சார்? இன்னும் திருமணம் ஆகல. அம்மாவும் இறந்து 2 வருஷம் ஆகுது. சந்திரதசை, இது சுக்கரதசை, சந்திர புத்தியில அம்மா இறந்துட்டாங்க. ஓகேங்க சார். ஆனா இன்னும் திருமணம் ஆகல. பொண்ணு எங்க போய் கேட்டாலும் தர மாட்டேங்கிறாங்க. ரொம்ப மன விரக்தி இருக்கிற. நடக்குங்களா நடக்காது அந்த மாதிரி போல்டா சொல்லுங்க. என்னன்னு ஜாதகம் இப்படி. 7 குடையவன் 8ல இருக்காருங்க சார் உங்களுக்கு. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு 8ஆம் இடத்துல மறைஞ்சிடுறாரு 7ஆம் அதிபதி. உங்களுக்கு ஒரு தடை தாமதமான ஒரு திருமணம் அப்படின்னு தாங்க சார் சொல்லணும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு எங்கேஜ் வரலும் வந்து இல்லைன்னா வேற ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு மனம் ஒத்து போன மாதிரி வந்து அதுக்கப்புறம் நின்னுச்சிங்களா, மன கசப்பானுச்சிங்களா?
இதுவரையும் பொண்ணு கேட்டா யாரும் தரமாட்டேங்கிறாங்க. இதுவரையும் ஒரு பொண்ணு கூட போய் பார்க்கல. ஆனா நிறைய ஜாதகம் எடுத்து வந்து கேட்டோம், கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நெசவு நெய்யறங்கிறதுனால தர மாட்டேங்கிறாங்க. +2 வரையும் தான் படிச்சுட்டு நெசவு நெய்யறோம். அதான் இன்னைக்கு படிச்சுட்டு வேலையில இருந்தா தான் கொடுப்போங்கிற மாதிரி அந்த மாதிரி. சார், எந்த ஒரு ஜாதகத்துக்கும் எந்த ஒரு கெடு பலனா இருந்தாலும் நல்ல பலனா இருந்தாலும் 35க்கு மேல செயல்படாது. நல்ல பலன் கூட வந்துட்டு ஒரு 80% அது யோகம் கூட, கெடுபலன் அப்படிங்கிறதுக்கு 35க்கு மேல செயல்படாது அப்படிங்கிறது விதி. அப்ப உங்களுக்கு 7ஆம் அதிபதி 8ல மறைஞ்சிருந்தாலும் 35க்கு மேல அப்படிங்கிறது வந்து அதோட பாதிப்புங்கிறது இருக்காது. ஆனா அது வரலும் நான் வெயிட் பண்ணுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. இப்ப உங்களுக்கு சுக்கிர திசையில செவ்வாய் புத்தி போயிட்டு இருக்கு. செவ்வாய் புத்தி முடிஞ்சு உங்களுக்கு ராகு புத்தி வரும். ராகு பகவான் உங்களுக்கு வந்துட்டு 5ல இருக்காரு. 5ல பூர்வீகம் அப்படிங்கிறது, பூர்வீகத்துல ஏதாச்சும் ஒரு பொண்ணு அப்படிங்கிறது இருக்கும் உங்க அப்பா வகையில. ஆமா, அப்பா வகையில அப்படிங்கிற மாதிரி ஒரு அலைன்ஸ் வரும். அதை விடாம நீங்க புடிச்சுக்கோங்க. அது எப்ப வரும் அப்படின்னா ராகு புத்தியில வரும். அது எந்த மாதிரி டைம் அப்படின்னீங்கன்னா ஒரு 6 மந்த் கழிச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூர்வீகத்திலே சிக்கலா தாங்க இருக்கு. குலதெய்வ கோயிலுக்கு போனாலும் சிக்கலா இருக்கு. சொல்லவே வேணாங்க சார், 5ல ராகு இருக்கு. ராகு பகவான் அப்படிங்கறது நம்மளுடைய நிழல் கர்மாவை காமிக்கிறவரு. 5 குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது தெளிவா இருக்காது. பண்ணாலும் அதுக்கான ஒரு குடுப்பனை அப்படிங்கிறது தாமதமா கிடைக்கும். போயிட்டு வந்தாலே பிரச்சனை அதிகமாகுது, நிம்மதி இல்லாம இருக்கு. பூர்வீக தாத்தா எல்லாமே ஒரு மாதிரி தொடர்ந்து 11 முறை கோரிக்கை வச்சு போங்க சார். நீங்க கோரிக்கை வச்சு போகணும். அதாவது எனக்கு தடை தாமதத்தை கொடுக்காதீங்க, நான் வரேன், என்னுடைய நேர்த்தி கடனை நிறைவேற்றுங்கன்னு சொல்லிட்டு நீங்க போங்க. அதுக்குன்னு ஒரு 11 ரூபாய் முடிஞ்சு வச்சுட்டு வேண்டிட்டு நீங்க ரெகுலரா 11 டைம் போயிட்டு வாங்க. அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருந்தாலும் நீங்க கடந்து இந்த 11 டைம் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிறது கிடைக்கும். டெய்லிங்களேவா அந்த மாதிரி 11 நாளைக்கு 11 நாளைக்கு போயிட்டு வந்தாலும் சரிங்க சார். தொடர்ந்து இல்ல அப்படின்னா பௌர்ணமி போனாலும் சரிங்க சார். சரிங்க மேடம். தேங்க்யூ சார். மேடம் நன்றிங்க மேடம். நன்றிங்க சார். ஹலோ ஹலோ, சொல்லுங்க மேம். பூரணி, டேட் ஆஃப் பர்த் 13/6/2001. 2001ங்களா? ஆமா மேம். 3:27 PM. 3:27 PM, 27 PM. பிளேஸ் ஆஃப் பர்த் மேம்? தூத்துக்குடி. ஹலோ. கட் ஆயிடுச்சு. இருங்க மேம், இப்படி லைன்ல இருங்க. மேம் ஸ்பெல் பண்ணுங்க. என்னது மேம்? தூத்துக்குடி ஸ்பெல் பண்ணுங்க. THOOTHUDI. இங்கிலீஷ்ல பண்ணட்டும் மேம்? சொல்லுங்க மேம் மறுபடியும். இங்கிலீஷ்ல பண்ணட்டா? ஆமா. TUTICORIN.
இல்லைன்னா THOO ம் THUDI THUKUDI. ஜாதகம் வச்சிருக்கீங்களாங்க மேம்? வச்சிருக்கோம். சொல்லுங்க மேம். என்னது மேம்? அகைன் சொல்லுங்க. ஸ்பெல்லிங்கா மேம்? இல்ல டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 13 ம் 6 2001 3:27 PM. 3:27 PM-ங்களா? ஆமா ஆமா. 3:27 PM. 27 PM. சொல்லுங்க. இப்ப ஸ்பெல் பண்ணுங்க. THOO ஓகேங்க. துலாம் லக்னம்ங்களா? ஆமா மேம். கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம். ஆமாங்க சார். ஆமாங்க மேம். இப்ப தசா பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிர தசையில குரு புத்தி போயிட்டு இருக்குங்க மேம். சனி தசையில சுக்கிர புத்தி போகுது மேம். சனி தசையில சுக்கிர புத்தி போகுதுங்களா? ஆமா மேம். 13/6/2001 3:27 PM. உத்திரட்டாதி 3ஆம் பாதங்களா? இல்ல பூரட்டாதி 1ஆம் பாதம். 13 மேம். 13 6 1993ங்களா? 13 ஓகே. 6 ஜூன் மேம் 2001. சாரி டேட் ஆஃப் பர்த் தப்பா போட்டேங்க. ஓகே. டூ 2001 தானே? ஆமா மேம். புரட்டாதி 1. ஆமா மேம். கும்பராசி துலாம் லக்னம். துலாம் லக்னம். ஓகேங்க மேம். இப்போ வந்து சனி திசையில சுக்கிர புத்தி போகுது. ஆமா. உங்களோட கேள்விங்க மேம்? மேரேஜ் எப்போ நடக்கும்? 24 வயசு 7 மாசம் 23 நாள் ஆகுது. ஓகேங்களா? ஓகே மேம். மேரேஜ் எப்ப நடக்கும்னு கேட்டிருக்கீங்க. ஆமா மேம். 7ஆம் இடத்துலயே சுக்கன் இருக்காருங்களா? ம். இருபத்தி 7க்கு மேல பிராப்தம் இருக்குங்க மேம். எந்த புத்தில மேம்? சூரிய புத்தியில. சூரிய புத்தியா? ஓகே மேம். சுக்கிர புத்தில முடியாதா மேம்? முடியாதுங்க. சரி. இருக்கும். ஆனா வந்துட்டு அது உங்களுக்கு எப்படின்னா அது ஃபேவரா இருக்காது. வரன் நல்ல வரனா வருமா மேம்? எப்படி வரன் நல்ல வரனா வந்தாலும் உங்களோட அக்செப்டன்ஸ் அப்படிங்கறது அங்க இருக்காது. நீங்க எதிர்பார்த்த மாதிரி அங்க கிடைச்சாலும் உங்களுடைய மனநிறைவுங்கிறது அங்க இருக்காது. ஓகே மேம். மேம் வெளிநாட்டு யோகம் இருக்கா மேம்? வெளிநாட்டு யோகம் இருக்கான்னு கேக்குறீங்களா? இருக்குங்க மேம். இருக்கு. ஆனா வந்துட்டு உங்களுக்கு புதன் சம்பந்தப்படுறப்பதான் கிடைக்கும். இப்ப சனி தசை அப்படி போகுதுங்களா? ஆமா மேம். சனி தசை. ஆமா, புதன் புத்தியில அந்த மாதிரிதான் கிடைக்கும். சரி. ஓகேங்க. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. ஹலோ, சொல்லுங்க. மேடம் ஜாதகம் பார்க்கறதுக்கு கால் பண்ணேன் மேடம். சொல்லுங்க சார். ஹலோ, டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க சார். மேடம் 10 8 மேடம் 27 27 8 1996 மேடம். 1996 மேடம். 27/8/1996. டைம் ஆஃப் பர்த் சொல்லுங்க சார். மேடம் 10:35 மேடம். பிளேஸ் ஆஃப் பர்த்ங்க சார். மேடம் பிளேஸ் ஆஃப் பர்த் வந்து இங்க எடப்பாடி மேடம்.
மேஷ லக்னமாங்க சார்? ஆமா மேடம். அவிட்டம் 3ங்களா? ஆமாங்க மேடம். இப்ப தசா வந்து குரு தசை புதன் புத்தி போகுதுங்க சார். சரிங்க கேள்விங்க சார். மேடம் திருமணம் எப்ப மேடம் ஆகும்? இப்ப ஏதாவது அலைன்ஸ் பாத்தீங்களாங்க சார்? இன்னும் எதுவும் பார்க்கல மேடம், அதான் எப்ப ஆகும் கேட்டேன். இப்ப இந்த 2026 மே வரலும் பிராப்தம் இருக்குங்க சார். நீங்க கொஞ்சம் இது பண்ணீங்க பாத்தீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் ஆயிடும். சரிங்க மேடம். மேடம் இது வாழ்க்கையில தொழில எப்ப மேடம் செட் ஆகும்? இல்ல மேடம், தொழில் ஒன்றும் எதுவும் இல்லை மேடம், ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன் மேடம், அதான் என்ன ஏதுன்னு கேட்டேன் மேடம். தொழில் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க சார். அதாவது உங்களுக்கு ஒரு தொழில்ல வந்துட்டு நிலையான மைண்ட் செட் அப்படிங்கறது இருக்காது. அப்படி பண்றீங்களா? ரொம்ப வருஷமா ஒரே தொழில் தான் மேடம் இருக்கேன், நெசவு தொழில் தான் மேடம் இருக்கேன். சரிங்க சார். மேடம் வாழ்க்கையில மாற்றங்கள் எதுவும் ஏற்படுங்களா மேடம், இல்ல கடைசி வரைக்கும் மேடம்? மாற்றங்கள்ன்றது இருக்குங்க சார். நீங்க வந்துட்டு ஒரு தொழில திருப்திகரமா இருந்தாலும் ஒரு நிறைவான மனப்பான்மை அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்காது. சரிங்க மேடம். தொழில் கொஞ்சம் எப்ப மாறும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா 2027 மேல வந்து மாற்றம் அப்படிங்கிறது நிகழும். சரிங்க மேடம். ஏதோ அரசியலுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குங்களா மேடம்? இருக்குங்க சார். ஆனா வந்துட்டு உங்களுக்கு அரசியல்ல மேடம் ஏதாவது ஒரு மிகப்பெரிய போஸ்டிங் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா மேடம்? மத்தியமே ஏஜுக்கு மேலங்க சார். அதாவது இப்ப வந்து உங்களுக்கு 29 இயர்ஸ் 5 மந்த் 9 டேஸ் ஆகுது. 35க்கு மேல அப்படிங்கிறது தான் கொடுப்பனேங்க சார். சரிங்க மேடம். அதாவது உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் எல்லாம் மேடம் பணம் காசு வசதி ரொம்ப சீப்பா நடத்துறாங்க மேடம். ஓகேங்க சார். இது அவங்க முன்னாடி வாழ்வுமா மேடம், கடைசி வரைக்கும் நம்ம வாழ்க்கை இப்படியேதான் மேடம் இருக்குங்களா? அப்படிலாம் இல்லைங்க சார். உங்களுக்கு பாதகாதிபதி அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு 12ல மறையறாரு. அப்ப பிற்பகுதி வாழ்க்கை 30க்கு மேலேயே உங்களுக்கு நல்ல பலன் அப்படிங்கறது கொடுக்கும். இப்ப உங்களுக்கு 29 வயசு தான் ஆகுது. 32க்கு மேலதான் உங்களுக்கு வாழ்க்கை அப்படிங்கறது என்னன்றது தெரியும். சரிங்க மேடம். மனைவி எப்படிங்க மேடம், நல்ல முறையா நல்ல மனைவிங்களா அமைவாங்க மேடம்? எப்படிங்க சார் கேக்குறீங்க? மேடம் மனைவி எந்த மாதிரி மனைவி அமைவாங்கன்னு கேக்குறேன். வெளியூர் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க சார். இல்லைன்னா லாங்குவேஜ் பேசுறவங்க, கொஞ்சம் அதர் லாங்குவேஜ் பேசுறவங்க அப்படிங்கிறது இருக்கும். அப்படி இல்லைன்னா ரொம்ப ஆன்மீகம் சிந்தனை உடையவங்களா அப்படின்ற மாதிரி இருக்குங்க சார். சரிங்க மேடம். ஓகேங்க சார். தேங்க்யூ. வாழ்க்கை வந்து 32க்கு மேல தானே மேடம்? 32க்கு மேலதாங்க சார் ஒரு growth அப்படிங்கிறது கிடைக்கும். அதனால வந்துட்டு இப்ப 29 தான் ஆகுது, அதனால முயற்சி பண்ணக்கூடாதுன்றது இல்ல. முயற்சி பண்ணலாம், அதுக்கான 100% பலன் அப்படிங்கிறது 32க்கு மேலதான் அப்படிங்கிறேன். சரிங்க மேடம். அரசு வேலைக்கு வாய்ப்பு இருக்குங்களா மேடம்? அரசு வேலைக்கு வாய்ப்பு இருக்கு. அரசு வேலைக்கும் அரசியலுக்கும் உங்களுக்கு ஒரு அதிகாரம் அதிகமா செலுத்தக்கூடிய ஒரு பிராப்தம் அப்படிங்கிறது இங்க இருக்கு. ஏன் அப்படின்னா உங்களுக்கு 5 கூடையவர் ஆட்சியில இருக்காரு, உங்களுக்கு நல்ல பார்வையும் கிடைக்குது. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு இந்த தாட்ஸ் வரதுக்கு காரணமே அந்த 5 கூடையவர் ஆட்சியில இருக்கிறதுனாலதான். சரிங்க மேடம். அது வந்து 32க்கு மேல கொஞ்சம் கொஞ்சம் growth இருக்குங்க சார். அது அந்த மத்தியம பலன் 35க்கு மேல நல்ல growthங்கிறதே தெரியும். சனி தசை எப்படி மேடம் இருக்கும்? இப்ப குரு தசை அடுத்து சனி தசை எப்படி மேடம் இருக்கும்? 36 வரலும் உங்களுக்கு குரு தசை தானங்க சார். இப்ப 36க்கு அப்புறம் பாருங்க. சரிங்க மேடம். ஓகே மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். சரிங்க மேடம். ஹலோ சொல்லுங்க. ஒரே நிமிஷம். டேட் ஆஃப் பர்த் வந்து 15/12/1999. 15/12/1999. ஓகேங்க. காலை 6 மணி. தர்மபுரியில பிறந்தது. 6 மணி தாங்களா? ஆமா, காலையில 6:30. சாரி. பிளேஸ் ஆஃப் பர்த்ங்க சார்? ஹலோ
அவருக்கு கல்யாணத்துக்கு எப்போ ரெடி இல்ல இல்ல ஆகும்? எங்க பிறந்தீங்க? தருமபுரி. ஓகே. சதயம் நாளுங்களா? கல்யாணம் நாளு இல்ல, கல்யாணம் எப்போ ஆகும்? இல்ல இல்லைங்க, சதயம் நாளுங்களா நட்சத்திரம்? சதய நாள். ஆமாங்க, சதய நட்சத்திரம், கும்பராசி, 4வது பாதம். ஆமா. இப்ப வந்துட்டு விருச்சக லக்னங்களா? ஆமா. சொல்லுங்க, இப்ப கேள்வி என்னன்னு சொல்லுங்க. அவருக்கு எப்ப கல்யாணம் ஆகும்ன்றத கேட்கலான்னு. இப்ப 26ங்க. 26 பிறந்து 1 மாசம் 22 நாள் ஆகுது. கல்யாணம் அப்படிங்கறது கொஞ்சம் 29க்கு மேலதான். 26க்குள்ள நீங்க முடிவு பண்ணாலும் அது 29 வரலும் கொஞ்சம் சிக்கலாதான் இருக்கும். 29க்கு மேல நீங்க இது பண்ணீங்கன்னா, ஆல்ரெடி அலைன்ஸ் பாத்துட்டு இருக்கீங்களா? ஏதாச்சும் ஒண்ணு செட் ஆச்சுங்களா? செட் ஆகுற மாதிரி ஆகுதுங்கம்மா, அப்புறமா தவறி போகுது. ஏன் அப்படின்னா 7 கூடியவர் 12ல இருக்காரு. அதே போல செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது இருக்கு. நாகதோஷம் அப்படிங்கறதும் இருக்கு. சர்ப்ப சாந்தி பண்ணிக்கோங்க. அதே போல உங்களுக்கு 7ஆம் அதிபதியும் 12ல மறைவு அப்படிங்கறதுனால இதையும் பாத்துக்கணும். 29க்கு மேல அமையறது நல்ல கொடுப்பனை அப்படின்னு சொல்லலாம். அதே போல இவருக்கு பிரம்மஹத்தி அப்படிங்கிறது இருக்கு. இருந்தாலும் தொழில் அப்படிங்கறதுல வந்துட்டு ஒரு மும்மரமா உள்ள பூந்துட்டாரு அப்படின்னா நல்ல மேம்பட்ட வாழ்க்கைய வாழ்வாரு அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கை அப்படிங்கிறது நல்லா இருக்கும். ஆனா இயர்லி மேரேஜ் பண்றீங்க அப்படிங்கிறது கொஞ்சம் தவிர்க்கிறதே நல்லது. 29ங்கிறது நல்லது. சரிங்கம்மா. தொழில் என்ன அமையும்? தொழில் என்ன அமையும்னா எந்த ஃபீல்டு அமையும்னு கேக்குறீங்களா? எது ஃபீல்டு நல்லா இருக்கும்னு கேக்குறீங்களா? நல்லா எந்த ஃபீல்டு நல்லா இருக்கும்? ஆல்ரெடி என்ன படிச்சிருக்காருங்க? இவரு வாத்தியாருக்கு தான் படிச்சுங்கிறாரு, MA BEd. இப்ப குரு சனி இணைவு இருக்கிறதுனால கர்ம தொழில் அப்படிங்கறது, அதாவது சர்வீஸ் ஓரியன்டான தொழிலே நல்லா இருக்கும். சர்வீஸ் ஓரியன்டா, அது கற்பிக்கும் தொழில் சர்வீஸ் ஓரியன்டான தொழில் தானேங்க. அதுவே நல்லா இருக்கும். அதுல வந்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் இப்ப கவர்மெண்ட்டுக்கு ட்ரை பண்றது, ஏன்னா லக்னத்திலேயே சூரியன் புதன் சேர்க்க இருக்கிறதுனால கவர்மெண்ட்டுக்கு ட்ரை பண்றது அப்படிங்கிறது நல்லா இருக்கும். கவர்மெண்ட் கிடைக்குமா? கிடைக்கும். சரிங்கம்மா. கிடைக்கும். தேங்க்ஸ்மா, நன்றிமா. நன்றிங்க. ஹலோ. ஹலோ, சொல்லுங்க. நான் சென்னையில இருந்து கால் பண்றேன். உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. சொல்லுங்க. 1 அக்டோபர். அக்டோபர் 1ங்களா? 1 அக்டோபர் 1995. 1 அக்டோபர் 1995 காலையில 8:11 மேம். 8:11 சென்னை மேம். தனுசு ராசி, மூல நட்சத்திரம், துலா லக்னம் வரும். ஒரு நிமிஷம். தனுசு ராசி, மூல நட்சத்திரம், 3ஆம் பாதம், துலாம் லக்னம். சரிங்க சார். கேள்வி? இப்ப அதான் மேரேஜ் வந்து லேட் ஆகுது. அது லேட் ஆகுதுன்னா இப்ப சேலரி வந்து கம்மியா இருந்தாலும் மேரேஜ் பண்றதுக்கு இப்ப கான்பிடன்ட் இல்லை. அதான் இப்ப எப்ப மேரேஜ் ஆகும், சேலரி இப்ப கம்மியா இருக்கனால மேரேஜ் பண்ணவும் இதுவா இருக்கு. ஸோ அதான் எப்ப எல்லாமே ஓரளவுக்கு செட்டில் ஆகுன்றதுக்காக. இப்ப செவ்வாய் புக்தி முடிஞ்சு ராகு புக்தியில தான் ஆகுமா? அதுதான் பொதுவா லக்னாதிபதி இப்ப நீச்சமானதால இப்ப பின் வாழ்க்கை தான் இதுவா இருக்குமா? அப்படின்லாம் எடுத்துக்க முடியாதுங்க சார். உங்களுக்கு லக்னாதிபதி நீச்சமா இருந்தாலும் பார்வை அப்படிங்கறது இருக்குங்கல்ல, அதே போல டிகிரி வைஸ் எடுத்தா நீச்ச பங்கம் ஆகுறாருங்களா? அதே போல உங்களுக்கு பாதக அதிபதி 12ல மறையறாருங்களா? அப்படிங்கிறப்ப உங்களுக்கு பிரச்சனை இல்லைங்களே. பிற்பகுதி வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு இப்ப 32க்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்துருவீங்க. இப்ப ராகு அப்படிங்கிறது லக்னத்திலே இருக்கிறதுனால பல தொழில் செய்யலாமா, ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான லாபத்தை எதிர்பார்த்து லைஃப் அமைக்கலாமா அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா ஆஃப்டர் மேரேஜ் அப்படிங்கறதே பிராப்தம். ஒரு டவுட். இப்ப ஏன்னா லக்னம் டிகிரி வந்து 15ல ஆரம்பிக்குது, ராகு வந்து 3ல இருக்கு. நம்ம ராகு வந்து 12ல இருக்குன்னு எடுக்கணுமா? ராகு லக்னத்துல இணைவுதாங்க சார், இணைவுதான். ராகு லக்னத்துல இருக்குன்னு எடுக்கணுமா? ஆமாங்க சார்.
லக்னத்துல இருக்குன்னு தான் எடுத்துக்கணும். அதே போல வந்துட்டு இந்த நீச்சம் பெற்ற செவ்வாவோட இணைஞ்சிருக்கு இருந்தாலும் உங்களுக்கு பிற்பகுதியில ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு சொத்து வாங்குறீங்க அப்படின்னா அது கரெக்டான ஒரு சொத்தாவும் இருக்காது. சுக்கிரனோட ராகு 9 டிகிரியோட இணைவு அது சொல்றீங்களா? இல்லைங்க சார், பலன் சொல்றேன் நான். லக்னத்துல ஃபர்ஸ்ட் ஒரு சொத்து வாங்குறீங்க அப்படின்னா அது இழப்பு அப்படின்னு இருக்கும். இல்ல நீங்க அதை பத்தி அதிகமா ஒரி பண்ணி பயன்படுத்த முடியாத மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமேட்டு அது இழந்த பின்னாடி 2-3 சொத்து அப்படிங்கறது வரும் உங்களுக்கு. ஓகே ஓகே. இப்ப 7ஆம் அதிபதி லக்னத்துல இருக்கிறதுனால அது ஓரளவுக்கு தெரிஞ்சவங்க மேரேஜ் பண்ற மாதிரி இருக்குமா? அது நல்ல 7ஆம் அதிபதி லக்னத்துல இருந்தாலும் அதோடைய டிகிரி வைஸ் கோணமும் அதே போல அதோடைய பலத்தையும் நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலமா வந்தாலும் உங்களுக்கு ஈவனான ஒரு படிப்புலயோ ஒரு வசதியிலயோ இருக்க மாட்டாங்கன்னு தான் சொல்லணும். அதுக்கு குறைவா தான் இருப்பாங்க. இப்ப எக்ஸாம்பிள் நீங்க பிஎட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அவங்க ஒரு டிகிரி மட்டும் முடிச்சிருப்பாங்க, யூஜி மட்டும் முடிச்சிருப்பாங்க. மேரேஜ் லைஃப் நல்லா இருக்குங்க சார். ஆனா நீங்க எதிர்பார்ப்புகள் அப்படிங்கறத குறைச்சிக்கணும். ஏன்னா லக்னத்துல 7 இருக்கிறப்ப அவங்க வந்து உங்களுக்கு ஆளுமை செலுத்துவாங்க உங்க மேல. அப்ப ஆளுமை செலுத்துறப்ப நம்மளுடைய பிராப்தம் இதுதான் அப்படிங்கறத ஏத்துக்கக்கூடிய மனப்பான்மை அப்படிங்கறத நீங்க வளர்த்துக்கணும். ஓகே ஓகே. அவங்க ஒரு நல்ல ஜாப்ல இருந்து அவங்க இது பண்ணுவாங்கன்றாங்க. ஜாப்லயே இல்லைனாலும் அதாவது நீச்சம் பெற்ற இருக்காருல்ல, நீச்சமாவே அதாவது உங்களை விட குறைவாவே இருந்தாலும் அவங்களோட அதிகாரம் மட்டும்தான் அங்க அதிகமா இருக்கும். அத நீங்க ஃபர்ஸ்ட் இருந்து அக்செப்டன்ஸ் அப்படிங்கறது இங்க அதிகம் வேணும். ஓகே. 7ஆம் இடத்துல வந்து செவ்வாய் சனி பார்க்கறதுனால கோபம் பிடிவாத குணத்தோட தான் இருப்பாங்க. அதனால அந்த மாதிரி இருக்கணும். அதோட லக்னாதிபதியோட 7ஆம் அதிபதி அதிகமா இருந்தால பவர் ஆகுறதுனால அவங்களோட இதுதான். ஓகே. இப்போ மேரேஜ் டைம் எப்போ? ஏன்னா செவ்வாய் புக்தி நடக்க வாய்ப்பு இருக்கா இல்ல ராகு புக்தி இல்ல அதோட லேட் ஆகுமான்னு? இல்லைங்க சார், செவ்வாய் புத்தியில வந்துட்டு உங்களுக்கு 2000 ஜூன்குள்ள நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா நீங்க வந்து எப்படின்னா சார் உங்களுக்கு ஈவனான ஒரு இதுல இருக்கணும்ன்ற மாதிரி நீங்க ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்புறமேட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் வச்சிருக்கீங்களா? அதெல்லாம் கொஞ்சம் உடைங்க. அதெல்லாம் கொஞ்சம் உடைச்சிங்கன்னா உங்களுக்கு அலைன்ஸ் அப்படிங்கிறது சீக்கிரம் நடக்கும். செவ்வாய் புத்தியிலேன்றதுக்கும் கூட வாய்ப்புகள் அதிகம். இல்லைங்க சார், ஆஃப்டர் மேரேஜ் உங்களுக்கு நல்லா இருக்கும். அந்த சனி வந்து இப்ப என் லக்னத்துக்கு ஒரு நல்லதுதான் பண்றோம் 5ல இருந்தாலும். ஆமாங்க சார், அது ஒன்னும் ஓகே ஓகே. சந்திர தசை 10ஆம் தசை ஓரளவுக்கு இந்த 10 சர லக்னம் தானேங்க சார் நீங்க? ஆமா. அது ஒண்ணு சனி வந்து உங்களுக்கு ஆட்சி தானே பெற்றிருக்காருங்க. ஆமா. அப்ப பூர்வீகம் அப்படிங்கறதுல வந்துட்டு கர்ம காரியம் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க, இல்ல கர்ம காரியத்துக்கு ஒரு டொனேட் பண்ணவங்களா இருந்திருப்பாங்க. ஓகே ஓகே. இப்ப நான் வந்து ஜாப் வந்து இங்கதான் இருக்கிற மாதிரி இருக்குமா? ஏன்னா லக்னாதிபதி 12ல இருக்கிறதுனால நான் வெளியே தேடணும். பிறந்த ஊர்ல இருந்து வெளியே தேடினாதான் கிடைக்குமா? அப்படி எடுத்துக்க கூடாதுங்க சார். லக்னாதிபதி வந்து உங்களுக்கு 12ல இருக்கு அப்படின்னாலும் உங்களுக்கு கரெக்டான தூக்கமும் எப்பயுமே போறதுல இருந்து ஒரு டைஜஷன் ப்ராப்ளம், அதாவது டைமுக்கு சாப்பிட உணவு அப்படிங்கிறது கரெக்டான நேரத்துல கிடைக்காதது அப்படிங்கறது இருக்கும். அதே போல வந்துட்டு ஆஃப்டர் மேரேஜும் வந்துட்டு நல்ல அப்ப இது வரலும் தான் நமக்கு நல்ல ஒரு சாப்பாடு இல்லை, இதுக்கு மேல நல்ல ஒரு சாப்பாடு கிடைக்கும், நல்ல ஒரு தூக்கம் கிடைக்கும் அப்படின்னீங்கன்னா அதுல வந்து அதிகமான எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது இல்லாம தான் போகணும். அது 100%க்கு 60% தான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஓகே. இந்த சந்திரதசை வந்து ஓரளவுக்கு ஜாப் ஓரளவுக்கு இது பண்ணுவாங்க. கிடைக்கும் சார், கிடைக்கும். ஓகே ஓகே. அதே இப்ப நான் ஐடி இது கரெக்டா தான் இருக்கும். கரெக்டா தாங்க சார் இருக்கும். அதுலயே கொஞ்சம் ஹையர் பொசிஷன் போக முடியும். மேனேஜர், டீம் லீட் மேனேஜர். உங்களுக்கு சந்திர தசை அப்படிங்கிறது நல்லா தாங்க சார் இருக்கும். சரி, அப்ப நான் சொல்ற மாதிரி ஜூன் டு ஆகஸ்ட் அந்த வருஷத்துக்குள்ள முடியும்ன்றீங்களா? ஆமாங்க சார். மேரேஜ். ஆமா ஆமா. சரி. தேங்க்யூ சார். குரு லக்னம் 2ல இருக்குது, அது நல்லதுதான். நல்லதுதாங்க சார். ஓகே. அது 6ஆம் அதிபதியா இருக்குதுனால 6ஆம் அதிபதி அப்படின்னா உங்களுக்கு எதிரியே வந்து காசு கொடுத்துட்டு போயிருவாங்க, கடன் கொடுத்துட்டு போயிருவாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு பாவத்திலயும் பிளஸ்ங்கிறதும் இருக்கும், மைனஸும் இருக்கும். காரக ரீதியா இருந்தாலும் ஆதிபத்தியம். ஆமா, காரகர் ஆதிபத்தியம். ஆமா. ஓவரால் அப்ப ஹெல்த் இஷ்யூஸ் அதெல்லாம் ஒன்னும் ஓரளவுக்கு, ஏன்னா சுக்கரன் நீச்சமானதால நம்ம ஹெல்த் இஷ்யூஸ் அதெல்லாம் பெருசா ஒன்னும் இதுவாக இருக்கும். ஆயில் சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க சார். சார் ஒரு கேள்வி ஒரு பதிலாங்க சார், அடுத்தவங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க. ஆனா இது ஆயில் அதெல்லாம் ஒண்ணும் ப்ராப்ளம் இல்லைங்க சார். சனி பகவான் ஆட்சியில இருக்காரு இல்ல, ஆயில் கரகர் அவர் தானே.
ம், okay. எட்டாம் இடத்துக்கு குரு பார்க்கறதுனால ஓரளவுக்கு அது ஆமாங்க இருக்கும். ஆமாங்க சார் ஆமாம். சரி தேங்க்ஸ் தேங்க்யூ தேங்க்ஸ் தேங்க்யூ. பாய். ஹலோ 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 மேடம், சொல்லுங்க சொல்லுங்க. ரஞ்சித் குமரன் பேரு. 5/5/1993. டைம் சொல்லுங்க சார். 4:36 PM. 36ங்களா? 36 PM. மேட்டூர். கன்னி லக்னமாங்க சார்? ஆமாங்க மேடம். துலாம் ராசிங்களா? துலாம் ராசி. சுவாதி 2. ஆமாங்க. 32 வருஷம் 9 மாசம் 2 நாள் ஆகுதுங்க உங்களுக்கு. கேள்வி சொல்லுங்க. ஆண் வாரிசுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம். இப்ப பாப்பா பெண் குழந்தை இருக்குது 4 வயசுல. இப்போ ஓகேங்க. ஆண் வாரிசு எப்ப கிடைக்கும்? ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்களாங்க சார்? ஆமா மேடம், ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்துட்டு இருக்கிறோம். ட்ரீட்மெண்ட் எடுங்கங்க சார், கிடைக்கும். ஆனா வந்துட்டு உங்களுக்கு 2ஆம் குழந்தை அப்படிங்கறதும் பெண் அப்படிங்கறது காமிக்குது. வழிபாடு மூலமாவும் அதே போல மெடிசன் அதிகமா, அதாவது ட்ரீட்மெண்ட் மூலமாவும் மட்டும்தான் ஆண் குழந்தை பிராப்தம் அப்படிங்கறது இருக்கு. சரிங்க மேடம். தேங்க்யூங்க சார். சரிங்க மேடம். ஹலோ ஹலோ சொல்லுங்க. மேடம் 10/11/99. 10/11/99. 99ங்களா? ஆமாங்கம்மா. டைம் சொல்லுங்க. 9:44 PM. 9:44 PM. பிளேஸ் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா. 10/11/99. ஊர் சொல்லுங்கம்மா, பிறந்த ஊர் சொல்லுங்கம்மா. சேலம். மிதுன லக்னம்ங்க, விருச்சிக ராசிங்களா? ஆமாங்க. இப்ப 26 வயசு 2 மாசம் 26 நாள் ஆகுது. சொல்லுங்க கேள்வி என்ன? மேடம் இவருக்கு 7ல செவ்வாயும் 11ல குருவும் இருக்கு. சரிங்க. அதனால இப்ப இதுதான் அமையும் அப்படிங்கிறாங்க. 7ல செவ்வாயும் 11ல குருவும் இருந்தா இருத்தார அமைப்புங்கிறாங்களா? அதான் 7ஆம் அதிபதியும் 16ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை. சரிங்க. அது வேற செவ்வாய் 8ஆம் பார்வையா ராகு பாக்குதுங்கிறாங்க. அது எப்படிங்க மேடம்? இப்ப இவருக்கு மேரேஜ் ஆயிடுச்சுங்களா? ஆயிடுச்சுங்கம்மா. அவங்களுடைய ஜாதகத்தை வச்சு தானுங்க சொல்ல முடியும். இது அவரோட ஜாதகம் தான் மேடம். அவரோட ஜாதகமும் பார்ட்னரோட ஜாதகத்தையும் வச்சுதாங்க நம்ம சொல்ல முடியும். இவர் ஜாதகத்துக்கு தான் சொன்னாங்க. இவர் ஜாதகத்துக்கு இருக்குங்கம்மா. அதுக்கு தகுந்த மாதிரி கட்ட பொருத்தமும் அதே போல ராசி பொருத்தம்ல இருந்து எல்லாம் பார்த்து ஒரு பார்ட்னரை செலக்ட் பண்றாங்கன்னா அது எப்படி அங்க முறிவு ஏற்படாதுங்களா? இல்ல மேடம், அது லவ் மேரேஜ். நாங்க ஜாதகம் பார்க்கல. சரிங்க. இப்ப இருத்தார யோகம் அப்படிங்கறது இதுல இருக்கான்னு கேக்குறீங்களா? நம்ம ஏதாவது கோயிலுக்கு கூட்டு போய் கூட சரி பண்ணிடலாம். அதுக்காக நான் கன்ஃபார்ம் பண்றேன். அப்படின்லாம் எதுவும் இல்லைங்கம்மா. அப்படிங்களா? அப்படிலாம் எதுவும் இல்லை. ஓகே மேடம். ஓகே மேம். சரி. ஹலோ 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 சொல்லுங்க மேடம். டேட் ஆஃப் பர்த் சொல்லிட்டுங்களா மேடம்? டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 24/12 டிசம்பர் 1991. டைம் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 4:24 AM மேடம். பிளேஸ் ஆஃப் பர்த் சொல்லுங்க. சேலம் தான். ஜெண்டர் சார் என்ன மேடம்? ஜெண்டர் சார் ஃபீமேலா இல்ல மேல் தான் மேடம்? மேல் தான் மேடம். கடக லக்னம் சார், கடக ராசிங்க சார், விருச்சிக லக்னம். பூசம் 3ஆம் பாதம்.
ஆமா மேடம். இப்ப தசா பாத்தீங்கன்னா சுக்கிர தசையில சந்திர புத்தி போயிட்டு இருக்கு. ஆமா மேடம். இயர் பாத்தீங்கன்னா 34/1 1 மாசம் 13 நாள் ஆகுது. கேள்வி சொல்லுங்க சார். மேரேஜுக்கு தான் மேடம், மேரேஜுக்கு தான். 7ஆம் அதிபதி 12ல இருக்குது, அதுக்கு தான் மேரேஜுக்கு தான் கேக்குறேன். சார் ஒரு அதிபதி போய் மறைவு ஸ்தானத்துல இருந்தாவே கெட்டதுதான் பண்ணுவாரு அப்படிங்கறதுல இது அடிப்படைங்க சார். மேடம் 5ஆம் அதிபதி சாரம் தான் மேடம். நாங்களும் 27 வயசுல இருந்து பாக்குறோம், ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. 5ஆம் அதிபதி சாரம் தான். இப்ப சேலம் விட்டு வேற ஊருக்கும் வந்துட்டோம். ஒன்னும் கிடைச்ச மாதிரி இல்ல மேடம். அதுக்குதான் இப்ப செவ்வாய் புத்தி வாய்ப்பு இருக்கா மேடம்? சந்திர புத்தி தானே சார் போயிட்டு இருக்கு. செவ்வாய் புத்தி சந்திர புத்திலேயே வாய்ப்பு இருக்குங்க சார். ஆனா வந்து உங்களோட எதிர்பார்ப்புகள் அப்படிங்கறத குறைக்கணும். மேம் நானு எதுவுமே எதிர்பார்க்கல மேடம். ஒண்ணும் இல்லைன்னா கூட பரவாயில்லதான் பாக்குறேன். ஆனா எதுவும் கிடைக்க மாட்டேங்குது, தர மாட்டேங்குது. ஜாதகம் பொருத்தம் பாக்குறீங்க அப்படின்னா நட்சத்திரம் பொருந்தனா ஒண்ணு கட்ட பொருத்தம் இருக்காதுங்க சார். கிரக பொருத்தம் அப்படிங்கறது இருக்காது. ஒண்ணுக்கு பொருந்தனா ஒண்ணுக்கு இருக்காது. ஏதாவது ஒண்ணுல மட்டும் பொருந்தி வந்தா கூட போதும் அப்படிங்கறத கூட எடுத்துக்கலாம். சரிங்க மேடம். சரி, இப்ப யார் மூலியமா முடியும் மேடம்? யார் மூலியமா அப்படின்னா பூர்வீகத்துல யாராவது தெரிஞ்சவங்க ரிலேட்டிவ்ஸ் மூலமா தான் சார் முடியும். இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் மூலமா முடியும். ஏன்னா எனக்கு பாத்தீங்கன்னா சொந்த பந்தமே எனக்கு எதிரியா தான் இருக்குது. அதுதான் மேடம். புரோக்கர் கொடுத்தா காசு கொடுத்தா அப்புறம் போனே எடுக்கிறது இல்ல. இது நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணுமே தெரியலன்னு வைங்களேன். இப்ப பாதகாதிபதி தசை நடந்தாலுமே சார் அதுல வந்து பாதகம் அப்படிங்கறது ஒரு 80% இருந்தாலும் 20% பாசிட்டிவ் கொடுத்துட்டு போறாருங்களா. அந்த மாதிரி ரிலேட்டிவ்ஸ் வந்து எதிரி தான் எல்லாத்துக்குமே. அப்ப எது பண்ணாலும் அவங்க மூலியமா தான் சார் கிடைக்கும். நடக்கலன்னா சந்தோஷப்படுறாங்க, சிரிக்கிறாங்க. எனக்கு அதே ரொம்ப டிப்ரெஷன் ஆகுது. இல்லைங்க சார், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா ரிலேட்டிவ்ஸ் மூலம் தான் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். தேங்க்யூ சார். ஹலோ. சொல்லுங்க மேம். என்னோட பேர் பார்கவி. 20/9/1996. This call is now being recorded. 20/9/1996. சொல்லுங்க. நேரம் காலை 9:25 காலை. சொல்லுங்கம்மா. பிறந்த இடம் சார்? பிறந்த இடம் சேலம். விருச்சிக ராசிங்களா? துலாம் லக்னங்களா? ஆமாங்க. கேட்டை நாளுங்களா? ஆமா. 29 வயசு 4 மாசம் 16 நாள் ஆகுதுங்களா? கேள்வி சொல்லுங்க. ஆண் வாரிசுக்கு பாத்துட்டு இருக்குங்க. பாப்பா 3.5 வயசுல பாப்பா இருக்கு. ஆண் வாரிசுக்கு இப்போ ட்ரீட்மெண்ட் பாத்துட்டு இருக்கோம். ஆண் வாரிசு இருக்குங்களா? ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்கன்னா இருக்குங்கம்மா. ஆனா அது வந்து குலதெய்வ வழிபாடுகிட்ட கோரிக்கை வச்சு பண்ணுங்க. அதாவது ட்ரீட்மெண்ட் பிளஸ் வந்துட்டு கோரிக்கை மூலமா தான் ஆண் வாரிசு. அப்படிங்களா? எப்ப எதிர்பார்க்கலாங்க? எப்ப எதிர்பார்க்கலாம்னா எப்படி சொல்றீங்கம்மா? இல்ல இப்போ பாத்துட்டு இருக்கீங்களா? இன்னும் எவ்வளவு நாள் இந்த வருஷங்களா இல்ல அடுத்த வருஷங்களா அந்த மாதிரி நான் கேட்கிறேன். ஆண் வாரிசு இருக்கிறதுக்கு 28 28ல 29ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆனா கோரிக்கை மூலமா நிறைவேறலாம் மேம். அப்படிங்களா? குலதெய்வத்துல குலதெய்வத்தோட அருள் தான் இதுல வேணும். ஏன்னா உங்களுக்கு வந்து இப்ப சூரிய தேச ராகு புத்தி போயிட்டு இருக்கு. சரிங்க மேடம். இப்ப இந்த ராகு புத்தி முடியணும். 26 மார்ச் வரணும். அதாவது இந்த 1 மாசம் கிராஸ் ஆகணும். குரு புத்தி வரணும். குரு வந்துட்டு உங்களுக்கு 3ஆம் இடம் மறைவுஸ்தானத்துல இருந்தாலும் 5ஆம் இடத்தோட பார்வை பெறுறதுனால நல்லாதான் இருக்கும். ஆண் வாரிசு அப்படிங்கிறப்ப உங்களுக்கு குலதெய்வத்தோட அருள் வேணும். கோரிக்கை அப்படிங்கறத வச்சு இங்க நகர்த்தினீங்கன்னா மட்டும்தான் ஆண் வாரிசு. சரிங்க மேடம். தேங்க்யூ. நன்றி. ஹலோ. வணக்கம் மேடம். வணக்கம். திருச்சியில இருந்து பேசுறேன். இப்ப சித்ரா. தங்கை உறவு சரியில்லை, அது பேச்சுவார்த்தை இல்ல. எப்ப பேசுவாங்க மேம்? டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 22/10/1968. 1968. 5:35 காலை.
5:35 காலை, திருவாரூர். திருச்சிங்களா? ஆமா, திருவாரூர். கன்னி லக்னம்மா? என்ன மேடம்? கன்னி லக்னம். ஆமா, கன்னி லக்னம், துலா ராசி, சித்திரை நட்சத்திரம், 4ஆம் பாதம். இப்ப உங்களுடைய தங்கை பேச மாட்டாங்களா? ஆமாங்க, பேச்சுவார்த்தை இல்ல. இப்ப அப்பா இறந்ததுல இருந்து 2 வருஷமா இல்ல. உங்களுடைய வார்த்தைகளால தானே பிரிவுங்கிறது ஏற்பட்டிருக்கும். இல்ல, சொத்து பிரச்சனை அதுதாங்கம்மா, சொத்து ப்ராப்ளமா இருந்தாலும் வார்த்தைகள் அப்படிங்கறது இங்க கசப்பான வார்த்தைகள் அப்படிங்கறதுனாலதான் பிரிவுங்கிறது இதாயிருக்கும். கொடுத்தாச்சு, எல்லாமே அவங்க வாங்கிட்டாங்க. அப்பா இல்லாம சொன்னதையும் தவிர நிறைய லக்னத்திலேயே புதன் குரு கேது இருக்கிறதுனாலதான் நீங்க தங்கச்சியை பத்தி ஒரி பண்றீங்க. பேச்சுவார்த்தை எங்க அப்படிங்கறது மாதிரி நீங்க கேக்குறீங்க. ஆனா லக்னத்திலேயே குரு இருக்கிறதுனால தனத்தையும் விட மாட்டீங்களே நீங்க. உங்களுடைய பங்கு அப்படிங்கறது விட்டு கொடுத்து போகணுன்ற ஒரு மனப்பான்மை இங்க இருக்காதுங்களே. கொடுத்தாச்சு, எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஆனா அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை இல்ல. இது எப்ப சரியாகும்னு கேக்குறீங்களா? ஆமா. அது வரலும். ஆமா, அது வரலும் பேசினாலும் மனம் ஸ்தாபம் அப்படிங்கறது அதிகமா தான் இருக்கும். அதுக்கப்புறம் நல்லாயிடுங்களா? சரியாயிடும். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு நல்லாயிடுங்கம்மா. அப்புறம் குடும்ப ஜாதகத்தை பார்த்தாதான் முழு பலனை சொல்ல முடியும். ஓகே. தேங்க்யூ. ஹலோ ஹலோ. வணக்கங்க. சொல்லுங்க, டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 31. 31ங்களா? ஆமாங்க. சொல்லுங்க. 7 2007. 2007. டைம் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 10:12 AM. ஊர் சொல்லுங்கம்மா. ட்வின்ஸுங்க, இன்னொருத்தவங்க 10:13 AM. 10:13 AMங்களா? ஆமாங்க, 10:12 10:13 காலை. ஒருத்தருக்கு 10:12 AM, இன்னொருத்தருக்கு 10:13ங்களா? ஆமா, AM. ஓகேங்க, இருங்க ஒரு நிமிஷம். பிளேஸுங்க? சென்னை. இது ஜெண்டருங்க மேம்? இது மேல், ஃபீமேல். 12, அதாவது 10:12 AM. ஆமா, 2 பொண்ணுங்க. ஓகே. கன்னி லக்னம்ங்களா? ஆமாங்க. மகர ராசிங்க. 12. அவங்களுக்கு அபிட்டம் 2. ஆமாங்க. இப்ப பிறந்து 18 வருஷம் 6 மாசம் 7 நாள் ஆகுது. கேள்வி ஆமாங்க. என்னங்க? கேள்வி கேளுங்க. அவங்க எப்படி படிப்பாங்க? ஃபியூச்சர் IAS ஆவாங்களா 2 பேரும்? வாய்ப்புகள் அப்படிங்கிறது 80% இருக்குங்கம்மா. ஆனா இப்ப நீங்க கொடுத்திருக்க ஜாதகம் அப்படிங்கிறது இப்ப ஒரு கொஞ்சம் கவனக்குறைவு அப்படிங்கிறது இருக்கும், இல்லைன்னா தடை தாமதம் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்க, ஓகேங்க. அப்படிதான் இருக்குங்களா? ஆமாங்க, அப்படிதான் இருக்காங்க. இதுக்கான பிராப்தம் அப்படிங்கிறது முழு விளக்கம் வேணும்னா கால் பண்ணுங்கம்மா, இல்ல 2 ஜாதகத்தையும் எடுத்துட்டு வாங்க, நான் சொல்றேன். ஓகே, ஓகே. ஆனா பிராப்தம் அப்படிங்கிறது இருக்கு. எத்தனை வயசுல ஆவாங்க? ஹலோ. இருங்கம்மா ஒரு நிமிஷம். இருபத்தி 24 பிராப்தம்ங்கிறது அதிகமா இருக்குங்கம்மா. ஓகே, ஓகே. தேங்க்ஸ்ங்க. தேங்க்ஸ்ங்கம்மா. ஹலோ ஹலோ, சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம் சார். மேடம், இது 27/10. 27/10
94 1994 டைம் சொல்லுங்க சார். 3/8 காலை. சிம்ம லக்னம் கடகராசி. ஒரு நிமிஷம் சார். 3/8ங்களா? 3/8 காலை. பிளேஸ் ஆஃப் பர்த்துங்க சார்? இது மேட்டூர். கடகராசி சிம்ம லக்னம்ங்களா? புனர்பூசம் 4ஆம் பாதம் 31 3 மாசம் 10 நாள் ஆகுது. திசா பாத்தீங்கன்னா புதன் திசா சபா புத்தி போயிட்டு இருக்கு. கேள்வி கேளுங்க சார். ஒரு வருஷமா வேலை இல்லாம இருக்காரு தம்பி. ஓகேங்க. நல்ல வேலை எப்ப கிடைக்கும்? கல்யாணம் எப்ப நடக்கும்? வேலை அப்படிங்கறது கிடைச்சாலும் இவர் வந்து அக்செப்டன்ஸ் அப்படிங்கறது இல்லீங்களா? இல்ல முயற்சி செய்யாம இருக்காருங்களா? இவர்கிட்ட கொஞ்சம் சோம்பலா இருக்கு. ஆனா முன்ன செஞ்சிட்டு இருந்த வேலை பாத்தீங்கன்னா காலை ஆபரேஷன் பண்ணதுனால அது செய்ய முடியாது. அது வெரிகோஸ் கம்பெனினால இப்ப வேலை மாத்தி பண்ண சொல்றாங்க. ஆனா அவனுக்கு வேற வேலைக்கு போக மாட்டேங்கிறான். அவனுக்கு பிடிச்ச மாதிரி வேணுங்கிறான். அது எதுவும் செட் ஆக மாட்டேங்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாங்க சார். இப்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எப்ப அப்படின்னா ஒரு மார்ச்சுக்கு மேல, அதாவது அடுத்த மாசம். அடுத்த மாசங்களா? இது திருமணம் எப்படி நடக்கும்? திருமணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 32க்கு மேலதாங்க சார். 32க்கு மேல? ஆமாங்க சார். சொந்தத்துலங்களா இல்ல அது வெளியில தாங்க சார். வெளியில தான். சொந்தத்துல அமையறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அப்படியே அமைஞ்சாலும் ப்ராப்ளத்தோட இருக்கும். இவர் ஜாதகத்துல குரு சுக்கிரன் ராகுவோட இணைஞ்சிருக்காங்கல்ல, அது எதனால திருமண தாம்பத்திய அமைப்பு பாதிக்குங்களா? சார் இது ஒரு கேள்வி ஒரு பதில் சார். ஓகேங்க மேடம், நன்றி. தேங்க்யூ சார். ஹலோ 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 சொல்லுங்க. 9/6/2002. அம்மா சொல்லுங்க மறுபடியும். 9/6/2002. 9/6/2002. டைம் சொல்லுங்கம்மா. 1:50 PM. 1:50 PMங்களா? பிளேஸ் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா. கன்னி லக்னங்களா? ரிஷப ராசிங்களா? கார்த்திகை 3. 23 வருஷம் 7 மாசம் 28 நாள் ஆகுது. இப்ப தசா பாத்தீங்கன்னா ராகு தசா குரு புத்தி போயிட்டு இருக்கு. என்னங்கம்மா கேள்வி? மேரேஜ் எப்படிமா? இது லவ் மேரேஜ் நடக்குங்களா? லவ் மேரேஜ் நடக்குமான்னு கேக்குறீங்களா இல்ல மேரேஜ் எப்ப நடக்கும்னு கேக்குறீங்களா? அதான் மேடம், மேரேஜ் லவ் பண்றா அப்படியே அது நடக்குங்களா இல்ல அரேஞ்ச் தான் நடக்குங்களான்னு கேக்குறேன். எப்ப நடக்கும் கூட சொல்லுங்க. லவ் மேரேஜுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்குங்கம்மா. ஆனா லவ் மேரேஜா இருந்தாலுமே அதுலயுமே ஒரு சில லவ் பண்ணும் போதே தடை தாமதம் அப்படிங்கறது இருக்கும். மறுபடியும் ஒரு லவ் பண்றாரு அப்படின்னா அதுல பிக்சடான ஒரு மைண்ட் செட் அப்படிங்கிறது இருக்காது. எப்ப நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 25க்கு மேலதான் நல்லது. அதுக்குள்ள நடந்தா அது வந்து இருதார அமைப்பு அப்படிங்கறது காமிக்குதுங்கம்மா. 25 வயசுக்கு முன்னாடி? ஆமா. அப்பனா ஒரு வருஷம் இருக்குன்னு சொல்லுங்க. ஆமா ஆமா. ஓகேம்மா. சரிங்க. ஹலோ ஹலோ சொல்லுங்க. வணக்கம். வணக்கம் சார். நான் சேலம் மாவட்டத்துல பேசுறேங்க. சொல்லுங்க. டேட் சொல்லுங்க. 22/10/1993. 22/10/1993. 1993ங்களா? ஆமாங்க. டைம் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 6:42 PM. 6:42 PM. PM. ஓகே.
நாமக்கல் மாவட்டம். பிறந்தது வந்து நாமக்கல் மாவட்டம். ஓகேங்க. மகர ராசிங்களா? ஆமாங்க மேடம். மேஷ லக்னம். ஆமாங்க மேடம். உத்திராடம் 4. ஆமாங்க. 32 வருஷம் 3 மாசம் 14 நாள் ஆகுது. தசாபுத்தி பாத்தீங்கன்னா ராகு திசையில சுக்கிர புத்தி போயிட்டு இருக்கு. என்ன கேள்விங்க? மேடம் நம்ம திருமணம் ஆகலைங்க, தள்ளி போயிட்டே இருக்குங்க. அப்புறம் தொழிலும் ஒன்னும் அமையல, செட் ஆகலைங்க. பொருளாதார பிரச்சனை இருக்குங்க. இப்ப வந்து திருமணம் எப்பன்னு கேக்குறீங்களா? ஆமாங்க மேம், திருமணம் எப்பன்னு கேக்குறேன். மே 2027க்கு மேலதாங்க சார் பிராப்தம். அதுக்கு முன்னாடி கிடைச்சாலும் ஒரு ஏதாச்சும் ஒரு ரீசன் சொல்லி தள்ளி போறது அப்படிங்கிற மாதிரிதாங்க சார் இருக்கும். முன்னாடி எதுவும் நடக்காதுங்களா மேம்? முன்னாடி கிடைச்சாலும் அது உங்களுக்கு ஒரு ஆப்டான ஒரு இதா இருக்காதுங்க சார். என்ன மேம் பண்ணலாம்? அதுக்கு பரிகாரம் ஏதாவது இருக்குங்களா? பரிகாரம் அப்படிங்கிறது இருக்குங்க சார். இது ஒரு கேள்வி ஒரு பதில். சரிங்க. அடுத்தவங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க. சரிங்க. ஹலோ மேம், குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங் சார். மேம் பேரு கர்ணன் மேம். சரிங்க சார். டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 27/6. 27/6 1994 மேம். 1994. டைம் சொல்லுங்க. 11:10 PM மேம். 11:10 PM. ஆமா. டேட் ஆஃப் பிறந்த ஊர் சொல்லுங்க. மணப்பாறை மேம். மலைப்பாறைங்களா? ஆமா, மணப்பாறை. மணப்பாறை. ஆமா. திருச்சிராப்பள்ளிங்களா? ஆமா, திருச்சிராப்பள்ளி. சரிங்க சார். கும்பராசிங்களா? ஆமா, கும்பராசி. கும்பலக்னம். கேள்வி சொல்லுங்க சார். மேம், நான் வந்துட்டு கவர்மெண்ட் சைடு வந்துட்டு டீச்சர் ஆர் ப்ரொஃபஸர் ஆக முடியுமா மேம்? ஆக்சுவலா நான் ஜூன் மாசம் வந்து நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னு ஒன்று எழுத போனேன். அது எப்படி பாஸ் ஆவானா இல்லை எப்படி மேம்? ஒரு ப்ரொஃபஸர் இருக்காங்க. பாசிபிலிட்டிஸ்ன்றது அதிகமா இருக்குங்க சார். ஆனா உங்களோட முயற்சி அப்படிங்கிறது 90% நீங்க போட்டிருக்கீங்க அப்படின்னா 100% ஆகணும். உங்களுக்கு முயற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு லிமிடேஷன் லெவல்ல வச்சிருப்பீங்க, அதை கொஞ்சம் குறைக்கணும். ஓகே சார். ஆமா, ஓகே மேம். ஓகே 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 ஓகே. நேரலை நிகழ்ச்சிக்கு தொடர்பு கொண்ட அனைத்து வாடிக்கையாளருக்கும் நன்றி.